ஆஹா! பிரம்மாண்டமா இருக்கு. சார் நம்ம கார்லலாம் எதுவும் மேல எதுவும் சன்ரூஃபா? அப்படி கார் இருக்கா உங்கட்ட? ஆமா சார். சன்ரூஃப் தான் சார். நார்மல் சன்ரூஃப் இருக்கு. பானோராமிக் சன்ரூஃப் உங்களுக்கு என்ன சன்ரூஃப் வச்சு கார் வேணாலும் நீங்க நீங்க வாங்கிக்கோங்க சார். வாங்க சார். நான் உங்களுக்கு காட்டுறேன் சார். வாங்க சார். இருக்கா? காட்டுங்க. சார் இப்ப நீங்க பாக்குறீங்களா? இந்த கார் வந்து தார் ராக்ஸோட MX-5 வேரியன்ட். இதுல நீங்க கேட்ட சன்ரூஃப் இருக்கு. ஆனா உங்களுக்கு இந்த சன்ரூஃப் இல்ல சார். உங்களுக்குன்னு ஒரு சன்ரூஃப் வச்சிருக்கோம். இந்த பக்கம் பாருங்க. இது தார் ராக்ஸோட AX7. என்ன சன்ரூஃப் நினைக்கிறீங்க? பானோராமிக் சன்ரூஃப் தொறந்தீங்கன்னா அப்படி ஃபுல்லா இருக்கும். அப்படி இந்த கௌசிக் வந்தா யார் அவன்? டேய் அவர்ட்ட நார்மல் பானோராமிக் இத்தனை இழியில தெரியும். சன்ரூஃப்லாம் எதுக்குன்னு அவருக்கு சொன்னியாடா? தம்பி என்ன தம்பி சன்ரூஃப் பத்தி தெரியாமல சன்ரூஃப் உள்ள கார் வாங்க பாப்போம். சன்ரூஃப் நல்லா தெரியும் தம்பி. ஒண்ணும் இல்ல. நான் அந்த பஸ்ல எல்லாம் போகும்போது நிறைய பிள்ளைகளும் பசங்களும் அந்த மேல அந்த ஓட்டையில நின்னுகிட்டு இப்படி டிக் டாக் டிக் டாக் ஆடுறதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அப்ப நம்ம பிள்ளைங்களும் அப்படி ஆடணும் நமக்கு ஆசை வராதா? அதுக்காகத்தான் சன்ரூஃப்ல ஒரு கார் வாங்குமே வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? சார் சன்ரூஃப்ங்கிறது அப்படி மேல ஏறி நின்னு ஆடுறதுக்கு இல்ல சார். அது அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். குழந்தைங்க ஃப்ரண்ட்ல விழுந்து ஏதாவது பிரச்சனை ஆயிரும். அப்படிலாம் அதுக்கெல்லாம் கிடையாது. சன்ரூஃப் நம்மளுடைய கிளைமேட்ல எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சன் உள்ள வர்றதுக்காகவும் சில பேர் காரை ஃபுல்லா அடைச்சிட்டா அவங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன், தலை சுத்தல் வரும். அதுக்காக அப்படி ஓப்பன் ஏர் சர்க்குலேஷன்ல அவங்களை கொஞ்சம் ஃப்ரீ ஆகிறதுக்காக தான் ஒரு விஷயம். அதுவும் 2 டைப் இருக்கு. நார்மல்னா வெறும் டிரைவர் 2 பேருக்கு மட்டும் தெரியிற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரியே உங்களுக்கு பானோராமிக் ஃபுல்லா வரும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு சர்க்குலேஷன் வச்சு நீட்டா இருக்கிறதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு சன்ரூஃப். மத்தபடி சன்ரூஃப் நம்மளுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன் வரைக்கும் சுத்தம் வேஸ்ட். ஹீட் உள்ள இறங்கும், டஸ்ட் இறங்கும். தேங்காய் கீங்கா விழுந்துச்சுன்னா சட்னி தான். ஸோ அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு தான் அந்த சன்ரூஃப். ஸோ நீங்க காரை ரஃப் அண்ட் டஃபா யூஸ் பண்றதுக்குலாம் சன்ரூஃப் எல்லாம் வேஸ்ட் சார். அதனால நீங்க வந்து சன்ரூஃப் எதுக்காகன்னு பார்த்து வாங்குங்க. மத்தபடி நல்ல காரா பாருங்க. கார்ல வந்து இந்த இன்ஜின் இருக்கு, இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கு, இந்த சஸ்பென்ஷன் இருக்கு, பிளஸ் இவ்வளோத்துக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அதெல்லாம் பார்த்து வாங்குங்க. லைட் எப்படி இருக்கு இதெல்லாம் பாருங்க. மத்தபடி இது ஒரு மெயின் ஆட் ஆன் ஃபீச்சரா பார்க்காதீங்க. அதெல்லாம் வேஸ்ட். அப்படியா தம்பி? சரி தம்பி. அப்பனா நீ என்ன பண்ற? நல்ல காரா காட்டு. நம்ம எதுவா இருந்தாலும் ஏதோ அதுலயும் அது வந்துச்சுன்னா ஓகே தான். ஆனா நல்ல கார் வேணும். அவ்வளவு. ஸோ நீங்களும் கார்ல என்னெல்லாம் முக்கியமான ஃபீச்சர் இருக்கோ அதை பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரியான ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் பார்த்து வாங்காதீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் என்னென்னு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.